நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அதுவரை எளிமையாக பார்த்த ரசிகர்களுக்கு ஸ்டைலான பைக், வாயில் பபுல்கம், கண்கவர் உடைகள் என ஒரு பக்கா மாஸ் அவதாரத்தில் நடிகர் திலகம் தரிசனம் கொடுத்த அந்த தருணம், அதுதான் எங்கள் தங்கராஜா. நேரம் தவறாமை என்பதற்கு இலக்கணம் வகுத்த ஒரு மகா கலைஞனின் உழைப்பும், தெலுங்கு திரையுலகின் பிரம்மாண்ட மேக்கர் பி ராஜேந்திர பிரசாத்தின் மேஜிக்கும் இணைந்தபோது தென்னிந்திய திரையுலகமே ஒரு வசூல் அதிர்வை சந்தித்தது. தமிழகத்தின் பெரும்பாலான திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்ததோடு மட்டும் அல்லாமல் கடல் கடந்து இலங்கையிலும் யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் லட்சக்கணக்கில் வசூலை வாரி குவித்த இந்த சரித்திர நாயகனின் வேட்டை இன்றும் ஒரு வசூல் சாதனை புத்தகம். திரையில் அவர் காட்டிய வேகம், திரைக்கு பின்பு அவர் கடைபிடித்த விவேகம் என எங்கள் தங்கராஜா படைத்த அந்த அசாத்தியமான சாதனைகளின் தொகுப்பை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதி 1886 வெளிவந்த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட் என்ற படத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட கதை எங்கள் தங்கராஜா. 1972 சோபன் பாபு நடித்து தெலுங்கில் மானவுடு தானவுடு என்ற பெயரில் வெளிவந்த படத்தை தழுவி 1973 சிவாஜி நடிக்க தமிழில் எங்கள் தங்கராஜா என்ற பெயரில் வெளியாகி மகத்தான வெற்றி பெற்றது. இந்த கதை 1977 ஆதா தீன் ஆதி ராத் என இந்தி மொழியிலும், 1978 இதா கொண்டவழி என்ற பெயரில் மலையாளத்திலும் தயாரித்து வெளியானது. எங்கள் தங்கராஜா எந்தெந்த திரையரங்கில் எவ்வளவு நாட்கள் ஓடியது என்கிற விவரத்தை இப்போது பார்க்கலாம். சென்னை சாந்தி திரையரங்கில் 102 நாட்கள், கிரவுன் திரையரங்கில் 102 நாட்கள், புவனேஸ்வரி திரையரங்கில் 102 நாட்கள், திருநெல்வேலி பார்வதி திரையரங்கில் 111 நாட்களும், நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்கில் 103 நாட்களும், கோவை ராயல் திரையரங்கில் 103 நாட்களும், மதுரை நியூ சினிமா திரையரங்கில் 103 நாட்கள், சேலம் சாந்தி 103 நாட்கள், திருச்சி பிரபாத் 100 நாட்கள், கொழும்பு சென்ட்ரல் 104 நாட்கள், கொழும்பு பிளாசா திரையரங்கில் 75 நாட்கள், யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் 126 நாட்கள். சென்னை சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி திரையரங்குகளில் 100 காட்சிகளுக்கு மேல் ஹவுஸ்ஃபுல் ஆன திரைப்படம் எங்கள் தங்கராஜா. திருநெல்வேலி பார்வதி திரையரங்கில் 111 நாட்கள் ஓடி வசூல் செய்த தொகை 1,89,365 ரூபாய்கள் மற்றும் 90 பைசா. மதுரை நியூ சினிமா திரையரங்கில் 103 நாட்கள் ஓடியது. வசூல் செய்த தொகை 3,33,586 ரூபாய்கள் மற்றும் 25 பைசாக்கள். சேலம் சாந்தி திரையரங்கில் 103 நாட்கள் ஓடியது. வசூல் செய்த தொகை 3,07,751 ரூபாய்கள் மற்றும் 75 பைசாக்கள். நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்கில் 103 நாட்கள் ஓடியது. வசூல் செய்த தொகை 1,70,775 ரூபாய்கள் மற்றும் 75 பைசாக்கள். சென்னை புவனேஸ்வரி திரையரங்கில் 102 நாட்கள் ஓடியது. வசூல் செய்த தொகை 3,05,328 ரூபாய்கள் மற்றும் 10 பைசா. யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் 126 நாட்கள் ஓடியது. வசூல் செய்த தொகை 4,04,077 ரூபாய்கள் மற்றும் 50 பைசாக்கள். கொழும்பு சென்ட்ரல் திரையரங்கில் 104 நாட்கள் ஓடியது. வசூல் செய்த தொகை 4,79,901 ரூபாய்கள் மற்றும் 95 பைசாக்கள். கொழும்பு பிளாசா திரையரங்கில் 67 நாள் வசூல் மட்டும் 2,24,909 ரூபாய்கள் மற்றும் 40 பைசாக்கள். திண்டுக்கல் சோலைகாலில் 49 நாட்கள் ஓடியது. யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் முதல் நாள் 13/6/1975 7 காட்சிகள் நடைபெற்றது சிறப்பு. யாழ் நகரில் ஒரே அரங்கில் 11 நாட்களில் 1 லட்சம் ரூபாய்களுக்கு மேல் வசூல் செய்த திரைப்படம் எங்கள் தங்கராஜா என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை யாழ் நகரில் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூல் பெற்று சாதனை புரிந்த திரைப்படமும் கூட. தஞ்சை யாகப்பா திரையரங்கில் 26 நாட்கள் வசூல் மட்டும் 73,60,007 பைசாக்கள். திருச்சி பிரபாத் 25 நாட்கள் வசூல் 1,33,237 ரூபாய்கள் மற்றும் 5 பைசாக்கள். கரூர் லைட் ஹவுஸ் திரையரங்கில் 24 நாட்கள் வசூல் 47,570 ரூபாய்கள் மற்றும் 30 பைசாக்கள். பட்டுக்கோட்டை நீலா திரையரங்கில் 24 நாட்கள் வசூல் 33,298 ரூபாய்கள் மற்றும் 30 பைசாக்கள். குடந்தை கற்பகம் திரையரங்கில் 24 நாட்கள் வசூல் 73,099 ரூபாய்கள் மற்றும் 15 பைசாக்கள். மாயவரம் பேரளஸ் திரையரங்கில் 24 நாட்கள் வசூல் 47,145 ரூபாய்கள் மற்றும் 84 பைசாக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு வி ராஜேந்திர பிரசாத் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திரு வி ராஜேந்திர பிரசாத் 1960 திரையுலகில் நுழைந்து 22 தெலுங்கு படங்களையும் 3 இந்தி படங்களையும் தயாரித்தவர்.
இவர் இயக்கிய தெலுங்கு படங்கள் 10, இந்தி படங்கள் 2. இவர் 5 படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறார். இவர் நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து தயாரித்து இயக்கிய திரைப்படங்கள் 3. ஒன்று எங்கள் தங்கராஜா 14/7/1973 வெளியானது. ஓடிய நாட்கள் 126 நாட்கள். இரண்டாவதாக உத்தமன் திரைப்படம் 25/6/1976 வெளியானது. இலங்கையில் 203 நாட்கள் ஓடியது. மூன்றாவதாக பட்டாக்கத்தி பைரவன் 9/10/1979 112 நாட்கள் ஓடிய திரைப்படம். இந்த 3 படங்களும் மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எங்கள் தங்கராஜா திரைப்படத்தில் 24 விதமான கண்கவர் உடைகளில் தோன்றி நடித்திருக்கிறார். வாகினி ஸ்டுடியோவில் எங்கள் தங்கராஜா ஒரு நாள் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை என்று கால்ஷீட் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. சிவாஜியோ அதிகாலை 5:30 மணிக்கே ஸ்டுடியோவுக்கு வந்துவிட்டார். அவர் முன்னதாகவே வருவார் என்று தெரிந்தும் கலைஞர்கள் அசதியில் தூங்கிவிட்டனர். ஒவ்வொருவருக்கும் போன் செய்து சிவாஜி வந்துவிட்ட விவரம் சொன்ன பின்பு அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வந்தனர். இரண்டாவதாக வந்தவர் கதாசிரியர் பாலமுருகன். மூன்றாவதாக வந்த நாகேஷ் சிவாஜியை ஆச்சரியமாக பார்த்து, உங்களால் குறித்த நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு எப்படி வர முடிகின்றது என்று கேட்டார். அதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கடமையை செய்ய குறித்த நேரத்துக்கு என்னால் எப்போது வர முடியாமல் போகின்றதோ அன்று முதல் இந்த துறைக்கு சிவாஜி கணேசன் ரிட்டையர்ட் ஆகிவிட்டான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது என் அன்னையும் தந்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்த தாரக மந்திரம் என்று சொன்னார் சிவாஜி. தெலுங்கு பட இயக்குநராக இருந்தும் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சிவாஜியை பக்கா மாஸ் ஹீரோவாக இதில் காட்டியிருந்தார். பாடல்கள், வசனம், அரசியல், சண்டை காட்சிகள், நகைச்சுவை எல்லாம் சரி சமமாக கலந்து கொடுக்கப்பட்ட ஒரு மசாலா திரைப்படம் எங்கள் தங்கராஜா. படம் ஆரம்பித்து முதலில் சுமார் 20 நிமிடம் கழித்து வரும் சிவாஜி அதன் பிறகு சுமார் 30 நிமிடம் கழித்து வாயில் பபுல்காமை மென்று கொண்டு பைக்கில் வரும் அந்த கம்பீர காட்சிக்கு ரசிகர்களின் கைதட்டல் மற்றும் ஆரவாரத்தில் தியேட்டரே அதகலமாகும். வெறும் 24 உடைகள் அல்லது லட்சக்கணக்கான வசூல் என்பது மட்டுமல்ல எங்கள் தங்கராஜா படத்தின் வெற்றி. அது ஒரு கலைஞன் தன்னுடைய தொழிலுக்கு கொடுத்த அதீத மரியாதையின் அடையாளம். என்று என்னால் குறித்த நேரத்துக்கு வர முடியவில்லையோ அன்று நான் ஓய்வு பெற்று விட்டதாக அர்த்தம் என்று சிம்மக்குரலில் கர்ஜித்த அந்த மகா கலைஞனின் ஒழுக்கமே இன்றும் இந்த படத்தை பேச வைக்கின்றது. தமிழகத்தின் பட்டி தொட்டியெங்கும் வசூல் மழை பொழிந்து கடல் கடந்து இலங்கையிலும் சாதனை படுத்த இந்த திரைப்படம் ஒரு இயக்குனரின் நுணுக்கமான பார்வையும் ஒரு நடிகரின் அசாத்தியமான உழைப்பும் இணைந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு வரலாற்று சான்று. பபுல்கம் மென்றபடி பைக்கில் வந்த அந்த கம்பீரம் இன்றும் நம் கண்களுக்குள் நிற்கின்றது. காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், ஆனால் எங்கள் தங்கராஜா போன்ற ஒரு மாஸ் கிளாசிக் காவியமும் நடிகர் திலகம் போன்ற ஒரு சகாப்தமும் மீண்டும் அமைவது என்பது அசாத்தியமான ஒன்று. சிவாஜி கணேசன் என்னும் அந்த சரித்திர நாயகனின் திரையுலக பயணத்தில் எங்கள் தங்கராஜா என்றும் ஒரு ஜொலிக்கும் வைரம். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.